நான் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுறேன். உங்களுக்கு தெரியும், சணல் போ என்பது யுத்த காலங்களிலே, அதிலும் வன்னி மாவட்டத்தில் யுத்தம் முடிவருகிற பொழுது பல இளைஞர்களை, யுவதிகளை, சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை வெளியிட்டது. அது ஐநாவிலே வெளியிட்டது. இப்படித்தான் சணல் போ எங்களுக்கு உதயமாகிறது. அதை அப்போது இந்த அரசாங்கம் அதை விசாரிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, அது போலி என்று மறைத்து விட்டது. இன்று சணல்வ போலியான ஒரு விஷயத்தை சித்தரித்து கொண்டு வந்து காட்டியதை வைத்து பார்லிமெண்டத்திலே விவாதம் நடந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அதை மையமாக வைத்து என்னை கூட விசாரிக்கிறார்கள். நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம் அடிப்படையில் நீங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தால் பார்லிமெண்டத்தை பயன்படுத்தி சணல் போலே கடந்த காலங்களிலே யுத்த குற்றம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதலில் அதை செய்யுங்கள். மக்களை ஏமாற்றி வாக்கு பிச்சை கேட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத் தருவோம் என்று ஏமாற்றி இந்த மட்டக்களப்பு மக்களை நடுத்தரைகளை விட்டுவிட்டு பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்பது. ஆகையால் நான் இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, பொதுவாக மக்கள் சேவை செய்ய வந்த ஒரு அரசியல்வாதி. என்னால் முடிந்தவரை இந்த மக்களுக்கு செய்து காட்டுகிறேன். என்னை விமர்சிப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக, ஆக்கபூர்வமாக இந்த மக்களுக்கு சரியான வழிகளை காட்ட வேண்டும் என்பது என்ன எதிர்பார்ப்பாகையால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்திலே அளிக்கப்பட்ட மக்களுக்கு யுத்த குற்றம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் விசாரணை இந்த புதிய ஜனாதிபதியிடம் எதிர்பாருங்கள், கேளுங்கள், அதை விசாரிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள்.